எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ரவி பேசுகிறேன், டைரக்டர் ஆஃப் ஏகேஎஸ் அகாடமி சேலம். சிஏ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மைண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நாங்கள் நிறைய லிசன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்ணணும்? சிஏ இன்ஸ்டியூட் வெப்சைட், ஐசிஏ வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் நிறைய லிசன் பண்ணதுனால, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே, நிறைய சிஏ ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டே வந்ததுனால இது ஒரு சின்ன முயற்சி. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எப்படி ஐசிஏ வெப்சைட்டில் உங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இங்கே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ஃபேக்ட்ஸ், என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்ன டைம் லைன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒரு சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஐசிஏயோட கைட்லைன்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக 12th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் போர்ட். ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சென்ட்ரல் போர்டாக இருக்கலாம், சில டைம் ஐஜி போர்டாக கூட இருக்கலாம், இன்டர்நேஷனல் போர்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, மேண்டேட்டரிலி அந்த ஆஸ்பிரண்ட், அந்த கேண்டிடேட் ஷுட் ஹவ் கிளியர்ட் 12th எக்ஸாமினேஷன். ஸோ 12th எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியாச்சு சார், ஏதாவது ஸ்பெசிஃபிக் கட் ஆஃப் டேட்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த கட் ஆஃப் டேட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு 2 தரம் தான் சிஏ எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒன்று இந்த மந்த் ஆஃப் அந்த மே ஜூன் எக்ஸாமினேஷன்ஸ் டைம் ஃப்ரேம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர். சார் யூஸ்வலி அந்த மே ஜூன் டைம் ஃப்ரேம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 31st ஆஃப் டிசம்பர் ஆர் 1st ஆஃப் ஜான்வரி, இதுதான் உங்களோட கட் ஆஃப் டேட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஜான்குள்ளார எந்தெந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் தேர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் த மே எக்ஸாமினேஷன்ஸ், அந்த அதே இயரில் நடக்கக்கூடிய மே எக்ஸாமினேஷன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2021 மே எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா நம்ம 1st ஆஃப் ஜான்வரி 2021குள்ளார, ஆன் ஆர் பிஃபோர் 1st ஆஃப் ஜான்வரி 2021குள்ளார நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா மே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வி ஆர் எலிஜிபிள். அதே மாதிரி நவம்பர் எக்ஸாம்ஸ், நவம்பர் டிசம்பர் டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நம்ம அப்பியர் ஆகணும் அப்படின்னா 1st ஆஃப் ஜூலை 2021குள்ளார நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2021 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஐசிஏயில் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ வில் பி அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். உங்கள் 12th எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை கொடுப்பீங்க. எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி கால்ட் அஸ் எ குவாலிஃபைடு பர்சனல். ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ யூ ஹவ் டு குவாலிஃபை ஃபார் யர் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ். இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸாக இருக்க போகுது. சரி சார், ரிஜிஸ்ட்ரேஷன் புரியுறது, என்னென்ன அவேர்னஸ்ன்னு தெரியுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, கீழே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸ், உங்ககிட்ட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஐசிஏக்கு தேவையே கிடையாது. உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸ் தான் தேவைப்படுறது ஐசிஏக்கு. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12th தான் பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளோட 12th மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுங்கிறது உங்களோட ஹால் டிக்கெட் இஷ்யூட் பை த ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸ்டேட் போர்டுனால ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டுனால சென்ட்ரல் போர்டு, ஐஜினாலும் ஐஜி போர்டு. ஸோ அப்போ ரெஸ்பெக்டிவ் போர்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மார்க் ஷீட் இல்லைன்னா அட்மிட் கார்டு, அதோட காப்பி வேணும். அதே மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட்டோட காப்பி வேணும். அந்த 10th மார்க் ஷீட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அதுவும் மேண்டேட்ரியாக அங்கே கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸில். அதை தவிர உங்களோட ரீசெண்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும். இந்த கலர் ஃபோட்டோகிராஃப் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஃபைனலாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அந்த பிரிண்ட் அவுட்டில் உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாமே கவனிச்சு பாருங்கள், இட் இஸ் ஆல் செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பீஸ். அதுக்கப்புறமாக இன்கேஸ் நமக்கு இந்த க்ரைட்டீரியாஸில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி க்ரைட்டீரியாஸ் கீழே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் க்ரைட்டீரியா இருந்ததுன்னா அதோட ப்ரூஃப். ஸோ இப்போ இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் மேண்டேட்டரிலி நீங்கள் ஒரு ஐசிஏ வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ ரிஜிஸ்டர், இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ஸ்கேன் காப்பியாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தயாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ தயாராக இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ICAA.org, www.icaa.org, அதுவும் அவங்க வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் அது. ஸோ அந்த வெப்சைட்டை போயிட்டு
கூகுள் குரோம்லயோ ஆர் எனி ப்ரௌசர்ல நீங்க போய் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ப்ரௌசர் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்க சிஏ இன்ஸ்டியூட் வெப்சைட்குள்ள இருக்கீங்க, அங்க ப்ளீஸ் கிளிக் ஆன் இ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த இ சர்வீசஸ்ங்கிற டேபை ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் பண்ணினீங்க அப்படின்னா அது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே கிளிக் ஆன் அந்த என்ட்ரி லெவல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ட்ரி லெவல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனுக்கும் இருக்கும், இந்த செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் டைரக்ட் என்ட்ரிக்கும் இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ண போகிறது, நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறது சிஏ ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ என்ட்ரி லெவல் ஃபார்ம்ஸ், ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ணினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நார்மலாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுறதோ அதே தான். பட் ஆனால் அங்கே வந்து சில ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த சாலுட்டேஷன் இருக்கும், மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ், என்ன சாலுட்டேஷன் இருக்கோ அது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். இன்கேஸ் நேம் 3 வேர்ட்ஸில் இருக்குன்னா மிடில் நேமும் தேவைப்படும், ஆர் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். உங்கள் ஜெண்டர், அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் யுவர் நேஷனாலிட்டி. ஸோ இது ரொம்ப வைட்டல். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர். டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருந்ததோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கணும். அதே மாதிரி உங்க இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் எல்லா கம்யூனிகேஷனும் இங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ்க்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் தான் உங்களுக்கு வரும். From ICA standpoint, எல்லா கம்யூனிகேஷனும் will be communicated only in these two email address and mobile number. அதனால எக்காரணத்தை கொண்டும் இதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி உங்க ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம அங்க டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்க இருக்கணும். உங்க இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் உங்க இனிஷியல், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் நேம் உங்க நேமா இருக்கணும். இல்ல இனிஷியல கடைசியில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிஷியல் கடைசியா போகணும். ஸோ லாஸ்ட் நேம் தான் இனிஷியலா இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் உங்க நேமா இருக்கும். அதனால உங்க 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா there will be lot of அந்த ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் as mentioned எல்லா டீடைல்ஸும் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் there is a button called generate OTP. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அழகா கீழே ப்ளூ கலர்ல ஒரு ப்ராட் இருக்கும். ஸோ இந்த ஓடிபி பட்டனை இங்கே கிளிக் பண்ணுவீங்க. இந்த டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணும் போது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகிட்டு உங்கள் இமெயிலுக்கும் வரும், நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் வரும். ஸோ அது வந்து ஒரு 6 digit ஓடிபி நம்பர். அந்த ஓடிபியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக ப்ளீஸ் கிளிக் ஆன் சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டெப் 1 ஆஃப் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஏற்கனவே அந்த சப்மிட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். எப்போ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட கிரெடென்ஷியல்ஸை பேஸ் பண்ணி வெல்கம் அப்படின்னு போட்டு உங்க பேர் போட்டு உங்களோட நேம் அங்க கிளியரா மென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க கீழே லாக் அவுட் பட்டன் மாதிரியும் காமிக்கும். அதுக்கப்புறம் திஸ் வில் பி தட் பர்டிகுலர் பேஜ் தட் வில் பி சீயிங். இதுல 2 இருக்கும், ஸ்டூடெண்ட் சைக்கிள் இருக்கும், ஆர்டிகிள் ஷிப் சைக்கிள் இருக்கும். நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட் சைக்கிள் தான் கிளிக் பண்ண போறோம். அங்க நம்மளோட அதர் டீடைல்ஸ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அட்ரஸ், நம்ம குவாலிஃபிகேஷன், அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், நம்ம பே பண்ணக்கூடிய ஃபீஸ், அது எல்லா டீடைல்ஸும் அந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் அந்த கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட் சைக்கிளை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்க பேர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பேர் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆகும். ரொம்ப வைட்டல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரிக் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெட் கலர்ல ஆஸ்ட்ரிக் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ரிக் மார்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்தெந்த இடத்துலலாம் ஆஸ்ட்ரிக்கா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மேண்டேட்ரி நீங்க அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ட்ரை டு வெரிஃபை உங்களோட 10th மார்க் ஷீட் ஆர் நீங்க ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ரிஜிஸ்டர் பண்ண ஆர் கீஇன் பண்ண டீடைல்ஸ் தான் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸா இருக்கோ அதெல்லாம் மேண்டேட்ரியா நீங்க வந்து என்ரோல் பண்ணி தான் ஆகணும். இன்க்ளூடிங் யுவர் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கார்டியன்ஸ் இன் கேஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களால உங்க கையிலேயே இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு என்டர் எவ்ரி டீடைல்ஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஹைலைட் வந்துட்டு உங்களுக்கு இங்க
குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை நீங்க வந்து ஹைலைட் பண்ணுவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேஜோட கடைசியில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணுவீங்க. பண்ணினீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் போகும். அங்க உங்களோட 10th உங்களோட 12th இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுவீங்க. உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, 10th மார்க்ல எவ்வளவு இருக்கோ அதே மார்க் அவ்வளோ பர்சன்டேஜ். அகேன்ஸ்ட் தட் உங்களோட 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அதே மாதிரி 12th இன்கேஸ் இப்போ யாராவது 12th கரண்ட்லி பர்சூவிங்கா இருக்கு அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ்னு ஒரு காலம் அங்க இருக்கும். ரிசல்ட்ஸ்ல ப்ளீஸ் ட்ரை டு ஹைலைட் அவைட்டிங். ரிசல்ட்ஸ் பாஸ்ட்னு கொடுக்க வேண்டாம், அவைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ உங்களை வந்துட்டு ப்ரொவிஷனலா ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க சிஏ இன்ஸ்டியூட்ல. ஸோ அப்போ 12th மார்க்ஸ் இருந்ததுன்னா 12th மார்க்ஸை வச்சு நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டா யாராவது 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அவைட்டட் அப்படிங்கிற காலமை அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்ல 12தோட ஹால் டிக்கெட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ற மாதிரி 12தோட ஹால் டிக்கெட்டை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். யாருக்குன்னா இந்த ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு. அப்படி இல்ல 12th மார்க் ஷீட் இருக்குன்னா 12th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க அங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். அதுக்கப்புறமாக யூ ஹேவ் சம்திங் கால்ட் இந்த பேமெண்ட் டீடைல்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களோட இருக்கக்கூடியது இந்த பேமெண்ட் டீடைல்ஸ். அதுதான் ஸ்டெப் 3. ஸோ அங்க வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா இமேஜஸும் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அப்போ அந்த செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பி எல்லாம் இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கணும். ஒரு இமேஜோட மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா விட்த் லென்த் 21 சென்டிமீட்டர் பை 27 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஸோ எல்லா இமேஜஸும். அதுக்கப்புறமாக ப்ளீஸ் ஒவ்வொரு இமேஜும் நீங்க அப்லோட் பண்ண அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நீங்க சேவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் ஆகாது. அந்த இடத்துல அது பர்டிகுலரா அப்லோட் ஆகாது அப்படிங்கறத காமிச்சுட்டே இருக்கும். அதனால சேவ் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் உங்களோட பேமெண்ட் ஆஃப் த கோர்ஸ் ஃபீ. ஸோ அந்த கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்கும் சார், ஃபவுண்டேஷனோட கோர்ஸ் ஃபீ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9200. அதை தவிர இன்கேஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஜேர்னலை ஆப்ட் பண்றோம் அப்படின்னா 400 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ 9600 rupees. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிஏ ஃபவுண்டேஷனுக்கு உண்டான ஃபீஸ். அந்த ஜேர்னல் ஸ்டூடெண்ட் ஜேர்னல் வந்து இட் இஸ் அன் ஆப்ஷனல் பார்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட நார்மல் சிஏ ஃபவுண்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 9200. ஸோ அந்த 9200 rupees நீங்க ஆன்லைன் மோட்ல பே பண்ணலாம். ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம அந்த இ வேலட்ஸ் மாதிரி பேடிஎம் அதே மாதிரி ரூபே யூபிஐ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் இ வேலட்ஸ் ஆப்ஷன்லையும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல இந்த பர்டிகுலர் ஃபீஸை நீங்க பே பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா தென் உங்களோட சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி யூல் பி ஏபிள் டு பிரிண்ட் அவுட் சக்சஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நீங்க ஏற்கனவே கீ இன் பண்ண எல்லா டீடைல்ஸுமே ஒரு 3 to 4 pages இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இட் இஸ் அகைன் சர்டிபிகேஷன் தட் நீங்க சிஏ ஃபவுண்டேஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோட்டோ ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். பிகாஸ் சிஏ ஃபவுண்டேஷன்ல நம்ம எழுதுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவைப்படும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். ஆல் தி பெஸ்ட். அடுத்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா ரீசெண்டா நிறைய இந்த ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலேருந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்தது. அதனால ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 4 FAQs கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட். சார் நான் இப்போ கரண்ட்லி ஐம் கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட். கிளாஸ் 10 பாஸ் பண்ணியிருக்கேன் வெரி ரீசென்ட்லி. ஐ ஹவ் ஜஸ்ட் ஜாயின் 11th. am I eligible to register for foundation course? இப்போ நான் கரண்டா 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? எஸ். இப்போ வெரி ரீசென்ட்லி சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து வந்த கம்யூனிகேஷன் பிரகாரம் தோஸ் ஹூ ஹேவ் கிளியர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க 11th 12th கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கும் போதே பேரலி அவங்க சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் படிக்க முடியும். எஸ், எலிஜிபிலிட்டி உண்டு. ஆனா அந்த எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 12th பார்ட்டை வந்துட்டு அவைட்டட்னு போட்டுடுவீங்க. இந்த ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷனா நீங்க வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க உங்க சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ்க்கு, இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு. அப்ப எப்ப சார் நான் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுத முடியும்? நீங்க எப்போ 12th முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் எழுத முடியும். அப்ப எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன்னும் மாறல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் மாறி இருக்கு. நீங்க 10th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ் எப்போ எழுத முடியும்? 12th முடிச்சிருந்தா தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும்.
சார் இப்போ நான் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட், இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். am I eligible to register? எஸ். ஏற்கனவே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி இதுவும் எஸ், யூ ஆர் எலிஜிபிள். அதுக்கு தான் ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ். நீங்க 10th மார்க் ஷீட்ஸை வச்சு 1st of January 2021 குள்ளார நீங்க ரிஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா you are eligible to appear for the May examinations. மே ஜூன் டைம் ஃப்ரேம்ல நடக்கக்கூடிய CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸுக்கு you are eligible to appear. அண்ட் இப்போ நடக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே it will be called as provisional registration. சார் நான் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் எக்ஸாமினேஷனுக்கு, CA ஃபவுண்டேஷனுக்கு திருப்பியும் ரிஜிஸ்டர் ஒரு தடவை பண்ணிட்டேன். நான் திருப்பியும் ரீரிஜிஸ்டர் பண்ணணுமா சார்? am I asked to register again for the examination of CA foundation? தேவையில்லை. ஒரு தடவை எக்ஸாம் ஃபார்ம் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு தடவை நீங்க CA ஃபவுண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். இட் இஸ் ஒன்லி டன் ஃபார் த கோர்ஸ். ஒரே ஒரு தடவை தான் நீங்க அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. சார் எங்க சார் ரிஜிஸ்டர் பண்ணலாம்? ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி ICAA.org அதுதான் உங்க அஃபிஷியல் வெப்சைட். அதுல அந்த e-services tab or else டைரக்டாவே e-services.ica.org அப்படிங்கிற வெப்சைட்டை டைரக்டா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜுக்கு டைரக்டா உங்களை ப்ரௌசர் கூட்டின்னு போயிடும். ஸோ ஹோப் இந்த பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்சைட் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எனி அதர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் queries about CA எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ do you have our numbers? All the best. Thank you.